वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति ओं नमो वेंकटेशाय திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நாரத பக்தி சூத்திரத்தில் மகத் சங்கதஸ்து துர்லபா அகம்யா அமோகஷ்ச அப்படின்னு 39வது சூத்திரம். பக்தி ஏற்படுறதற்கு முக்கியமான காரணம் சத்சங்கம் அப்படிங்கிறத இங்கே காட்டி கொடுக்குறார் நாரதர் பக்தி சூத்திரத்தில். ரூபகோஸ்வாமியும் ஆதோ ஸ்ரத்தா தத சாதுசங்கா அப்படின்னு ஆரம்பித்து அந்த பிரேம பக்தியானது பலவிதமான கட்டங்கள் தாண்டி வரும் அப்படின்னு அந்த இடத்துல பகவன் நாம சிந்து சித்தாந்த சிந்துங்கிற கிரந்தத்தில் அழகாக சொல்லியிருக்கார். இந்த சாதுசங்கம் என்ன பண்ணோம் அப்படின்னா நீதி சதகத்தில் போய் பார்க்கும்போதே சந்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய பயசா நாமாபி ந ஞாயதே. இப்போ நம்ம நித்தியம் சாப்பிடும்போது தோசை வாப்பாலோன்னு ஆற்றுல அந்த தோசை கல் சுற்றுத்தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அதில் தெளிப்பாலாம். தெளித்தா அந்த ஜலம் இருக்கிற இடம் கூட தெரியாது, புஷ்ஷுன்னு ஆகிடும், எவாபரேட் ஆகிடும். அதே ஜலம் சந்தத்தாயசி, அயசின நெருப்பு, இது இரும்பில் ரொம்ப காய்ச்சின இரும்பில் சம்ஸ்திதஸ்ய பயசா ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா நாமாபி ந ஞாயதே, பேர் கூட தெரியாது, ஜலம் இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம் 2 நிமிஷம் கழிச்சு. அதே ஜலம் முக்தாகாரதயா ததேவ நிர்ணீ பத்ரஸ்திதம் ராஜதே, நிர்ணீ பத்ரஸ்திதம் முக்தாகாரதயா ததேவ ராஜதே. ஒரு தாமரை இலை மேலே ஜலத்தை எடுத்து தெளிச்சான்னா அதை பார்க்குறதுக்கு முத்து போல் தெரியுமா, அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே பிரகாசமாக தெரியும். அதே ஜலம் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே. இப்போ முத்துன்னு சொல்கிறோமே, அந்த முத்து எப்படி ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் இங்கே காட்டி கொடுக்குறார். சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு நல்ல மழை காலத்தில் இந்த சிப்பி திறந்துன்னு இருக்குமா, அதில் விழக்கூடிய ஒரு சொட்டு ஜலம் அப்படியே அது மூடினோடனே முத்தா மாறுறதுன்னு சாஸ்திரத்தை சொல்கிறார். ஸ்வாத்யாம் சாகர சுக்தி மத்திய பதிதம் தன் மௌக்திகம் ஜாயதே, முக்தா மாறுறதுதான். இதெல்லாம் என்ன பலவிதமான கட்டம் சொல்கிறார். பிராஜே நாதம மத்தியம உத்தம குணா சம்சர்கதோ ஜாயதே. சம்சர்க்கத்தினால தான் பலவிதமான அதம மத்தியம உத்தமமான குணங்கள் ஏற்படுறது அப்படின்னு அழகாக நீதி சதகத்தில் சம்சர்க்கம் எவ்வளோ முக்கியம், அது சாது சங்கமாக இருந்தால் எப்படி முத்து போல பிரகாசிக்கலாம், அதுக்கு மேலே முத்தாவே மாறலாம். இந்த சாதாரண ஜலம் முத்தாவே எப்படி மாறுறது அப்படிங்கிறத உதாரணமாக வச்சு சொல்லிருக்கார். அதுக்கோசரமே இந்த சாது சங்கம் ஏற்படணும். இந்த சத்சங்கமானது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது எப்படி வரும்னா முக்கியதஸ்து மகத் கிருபையைவா பகவத் கிருபா லேஷாத்வா அப்படின்னு 38வது சூத்திரம் நாரத
பக்தி சூத்திரத்தில் பகவானே சுயமே அவனுடைய கிருப்பை லேசாக நம்ம மேலே உழுந்தா போதும் இந்த பக்தியானது நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாது சங்கத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் தேவஸ்தானம் துவாரா, SVBC சேனல் துவாரா. அதனால்தான் இந்த பகவத்கீதை பாராயணமானது பிரதிதினம் பிரதிஸ்லோகம் ஒவ்வொரு ஆத்துலேயும் கேட்கணும்னு தேவஸ்தானம் ஏற்பாடு பண்ணி இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிச்சுருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावतीजानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा।
गामाविश्य च भूतानि धारयाम्यहमोजसा पुष्णामि चौषधीः सर्वाः सोमो भूत्वा रसात्मकः अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधम्. இப்பொழுது நாம் செய்த பாராயணத்தினுடைய ஸ்லோகத்தின் அர்த்தங்களை டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். गामाविश्य च भूतानि धारयाम्यहमोजसा पुष्णामि चौषधीः सर्वाः सोमो भूत्वा रसात्मकः अहं वैश्वानरो भूत्वा प्राणिनां देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पचाम्यन्नं चतुर्विधम्. ओम नमो भगवते वेंकटेशाय. உலகத்தில் என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் பரமாத்ம சங்கல்ப விசேஷத்தினால அவையவைகள் அந்தந்த தன்மைகளாக விளங்குகின்றன என்பதுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய விசேஷம். தேனவினா திருணமபி ந சலதி என்ற உபனிஷத் காண்பிக்கிறது. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்பதுதான் உபனிஷத்துடைய உயர்ந்த தத்துவம். எந்த ஒன்றை நாம் பார்த்தோமேயானாலும் அதில் பகவத் அம்சம் என்பது உண்டு. இதைத்தான் பரமாத்மா கீழே பல அத்தியாயங்களினாலே வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்தான். குறிப்பாக 8, 9 முதலான அத்தியாயங்களிலும் இந்த விஷயங்கள் காண்பிக்கப்பட்டன. தற்பொழுது யதாதித்யகதம் தேஜா ஜகத் பாசயத்தே அகிலம் யச் சந்திரமசௌ என்று சூரியன், சந்திரன் மற்றும் உள்ளதான அக்னி முதலானவைகள் ஒளி பொருந்தியவைகள். அந்த ஒளி, அதாவது நம் கண் பார்வையை தடுக்கக்கூடிய இருட்டை அகற்றி ஒளியுடன் அவைகள் விளங்குவதற்கு யார் காரணம்? எம்பெருமான் தான் காரணம், கண்ணன் தான் காரணம். தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அவனுடைய ஒளி தான் உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிறது. அவன் ஒன்றுமில்லாமல் இருந்துட்டான், அவன் பேசாமல் இருந்துட்டான்னு சொன்னால் இந்த உலகத்திற்கு ஒளி என்பது ஏற்படவே ஏற்படாது. உலகத்தை ஒளிரச் செய்பவன் சர்வேஸ்வரன். அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம். வாசுதேவஸ்ய வீரியேன என்று ஜௌஹூச சந்திரார்க்க நட்சத்திரம்னு இவை அனைத்தும் பரமாத்மா சங்கல்பாதீனங்கள். சங்கல்பம் என்பதுதான் பிரதானம். அவற்றெல்லாம் தோளில் தூக்கி நிற்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் தலையில் தூக்கிட்டு தோளில் தூக்கின்னு பகவான் நிற்கிறானா அது அர்த்தம் இல்லை. அவனுடைய சங்கல்பம் இருந்தாலே போதும். அது அப்படியே நிற்கணும்னு சங்கல்பம் இருந்தாலேயே போதும். அந்த சங்கல்ப சக்தி எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறது. அதெல்லாம் முடியுமா சுவாமி? அதெல்லாம் சாத்தியமா? அதெல்லாம் பாசிபிலிட்டிஸா? ஏதோ புதுசாக நீங்கள் கதை விடுறீங்க, திஸ் ஆர் ஆல் மித், அதெல்லாம் மித்தடாலஜி, எல்லாமே ஒரு மாதிரி ஒரு புழுகு சும்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஹாரி பாட்டர் கதையெல்லாம் நம்புகிறோம், நம்ம ஸ்பைடர்மேன் கதையெல்லாம் நம்புகிறோம், ஸ்பைடர்மேன், பேட்மேன் இவாளெல்லாம் நம்புகிறோம். ஹல்க் அவள்லாம் வந்தாலாம் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம அவளெல்லாம் ரசிக்கிறோம். ஆனால் உண்மையிலே கிருஷ்ணராமாதி சரித்திரங்கள் வரும்பொழுது அந்த சரித்திரங்களை பெருசாக காலம்ன்றோம், நேரம்ன்றோம், ஆராய்ச்சின்றோம், அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறோம், இது நடக்காதுன்றோம், சம்பவிக்காதுன்றோம், என்னென்னமோ வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணி சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையான பல கொள்கைகளை கேள்வின்றதான பேரில் நாம் சிதைத்து கொண்டிருக்கிறோம், அஸ்திவாரத்தை அசைத்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்திலேயாவது நாம் மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்னா, மற்றவர்கள் சரியோ தவறோ தங்கள் மதத்தில் தங்கள் நூல்கள் தங்கள் பெரியோர்கள் என்ன உபதேசத்தை செய்தார்களோ அதில் அன்கண்டிஷனல் ஃபெய்த். அதவா சௌக்கியமாக தான் இருக்கா. கேள்வி கேட்டதுனால நாம் பெரிய அறிவு ஜீவியாக நம்மளை காண்பித்துக் கொள்வதற்காக ஆசைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போய்விட்டது. இன்று வரையிலும் ஆத்ம விஷயமான ஆராய்ச்சியை ஒருவராலையும் செய்ய முடியவில்லை. ஆத்மான்றது சுயம் பிரகாசம், சுஸ்மை சுயம் பிரகாசம். அந்த ஆத்மாவை சார்ந்திருக்கக்கூடிய தர்மபூத்த ஞானம் சுவாசியம் பிரதி சுயம் பிரகாசம். இதுக்கு என்ன கருவி? டெலஸ்கோப் வச்சுருந்தா, கலைடாஸ்கோப் வச்சுருந்தாளா, என்ன வச்சுருந்தாவா, எப்படி கண்டுபிடிச்சா? இதை மைக்ரோஸ்கோப் வச்சுருந்தாளா, எதை வச்சு கண்டுபிடிச்சா? தர்மதர்மி பாவத்தை நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ந்து பார்த்து அத்தியுதமாக ஸ்தாபித்திருக்கிறார்கள். இன்றைய விஞ்ஞானிகள் கூட பிரமித்து போகும் அளவிற்கு, இன்றைய விஞ்ஞான சாதனங்களை கொண்டு விஞ்ஞானிகள் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மாபெரும் ஆத்ம தத்துவ யாதாத்மிய விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் புரிந்து கொள்வதே இல்லை.
மேக்ஸ் மில்லர் சொன்னான், கீத் சொன்னான், வெபர் சொன்னான் அப்படின்னு சொன்னா தான் நமக்கெல்லாம் பிடிக்கும். வாவ், மேக்ஸ் மில்லரே சொல்லியாச்சா அப்படின்ற மாதிரி நம்ம தலையாட்டின்னு உட்காந்துருக்கோம். மேக்ஸ் மில்லர் அங்கேருந்து இங்கே வந்து கத்துண்டு போய் திருப்பி அங்கே உட்காந்து சொன்னான். அதையே நமக்கு புரிய மாட்டேங்குது. மேக்ஸ் முல்லருக்கு அவ்வளவு ஞானம் வந்ததுக்கு காரணம் என்னென்ன? மேக்ஸ் முல்லருக்கு உபதேசம் பண்ணின நம்மவரில் ஒருவர். அதையே உங்களுக்கு புரிய மாட்டேன்றது. மேக்ஸ் முல்லருக்கு இவ்வளவு அறிவு வந்ததற்கு காரணம், இதிகாச புராணங்களிலும் வேதத்திலும் இவ்வளவு அறிவு வந்ததற்கு காரணம் என்னன்னா, அந்த மேக்ஸ் முல்லரை அமர்த்தி வைத்து சொல்லிக் கொடுத்த நம்மவரில் ஒருவர். கீத்துக்கு அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தார், வெப்பருக்கு அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தார், மோனியர் வில்லியம்ஸுக்கு அப்படிதான் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தார். நாம என்ன பண்ணிச்சுட்டு இருக்கோம்? ஞானம் அவனுக்கு யார் மூலமா கிடைச்சதுன்றது கவலையப்படாமல், ஆனா நம்ம ஆசாமி தானே, அவர்கிட்ட நாம போய் வாசிக்கலாமே, அவர் சொல்றதை நாம கேட்கலாமே அப்படின்னு நம்ம நேரடியாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாழை விட்டுடுறோம். நம்ம கரஸ்த முதகம் தெக்வானர், கையில் அழகா பாட்டில் தீர்த்தம் இருக்கு, தாகம் எடுக்கிறது, அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டா தாகம் தனியும். அதை விட்டுட்டு வானிலை அறிக்கையை பார்த்து இப்போதான் ஆடி மாதம் ஆவணி மாதம் மழை பெய்யும் சொல்லியிருக்கா, இந்த தடவை பருவமழை வந்து முன்கூட்டியே ஆரம்பிச்சிடுமாம், நல்ல மழை பெய்யுமாம், அது வரை நான் வெயிட் பண்ணுறேன்னா. இப்போ தாகம் எடுக்கிறது, கையில் பாட்டில் தீர்த்தம் இருக்குது, அழகாக தீர்த்தம் சாட்டா தாகம் தெரியா போயிடும். அதை விட்டுட்டு ஆகாயத்தை நிமிர்ந்து பார்க்குற மாதிரி எந்த ஒரு புத்திசாலியான ஒரு மகனீயர் மேக்ஸ் முல்லர் முதலானவர்களுக்கு பாடம் போதித்தாரோ, அவர் நம்மிடையே இருக்கும் பொழுது அவரை விட்டுவிட்டு அவருடைய சிஷ்யனான மேக்ஸ் முல்லர் ஆங்கில அறிவு கொண்டவன் என்னும் ஒரே காரணத்தினாலே அவர் சொல்வதை எல்லாம் யதார்த்தம், அவர் சொல்வதெல்லாம் உண்மைன்னு நினச்சிட்டு அவர் பின்னாடி போயிட்டு இருக்குமே, எவ்வளோ முட்டாள் ஜனங்க நாமெல்லாம். இந்த பகவத்கீதையை சுவாமி ராமானுஜர் சொன்னது நமக்கு தெரியல, இந்த பகவத்கீதையை சங்கர பகவத்பாதர் சொன்னது நமக்கு தெரியல. அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதி வைத்த உடனே நமக்கு அதில் ஒரு பெரிய பெருமை ஏற்பட்டு விடுகிறது. இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என் பேரில் பெரிய கோபம் வரும் எல்லாருக்கும். இவனுக்கு ஆங்கிலம் பிடிக்காது, ஆங்கிலம் வராது, அதனால் அந்த மாதிரி உளறிட்டு இருக்கான்னு சொல்லுவீங்க நீங்கள். அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் உண்மையில் நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எதை கவனிக்கணும், எதை அட்டன்டிவாக நாம் பார்க்கணும்னு தெரியாமலேயே போயிட்டு இருக்கோம். நம்ம இந்த நுட்பத்தை கண்டுபிடித்து உணர்ந்தவர்கள் நம்முடைய பூர்வர்கள். ஆத்ம சைதன்ய சக்தியினுடைய பெருமையை சொன்னார்கள், ஜீவ பரமாத்ம யாதாத்ம ஞானத்தை சொன்னார்கள், தேகத்திற்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த விசேஷத்தையும் சம்பந்தமற்ற தன்மையும் காண்பிக்கிறார்கள். இந்த உலகம் அனைத்தும் பரமாத்மாவுடைய சங்கல்ப விசேஷத்தினாலே நிலைத்து நிற்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இதெல்லாம் உணரணும். ஒரு இந்த பேலன்ஸ் அப்படின்னு சொல்றா, நீங்க பார்க்குறீங்க இல்லையா? ஒன்றுமில்லை, நாம் டப்பா மேலே டப்பா அடுக்கி வச்சாலும் டம டம டமன்னு கீழே விழுது. நமக்கு அந்த பொறுமை கிடையாது. டப்பா மேலே டப்பா அடுக்கி வைக்கச்சே கூட நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே சரிஞ்சு விடுறது. சில பேர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? டேலண்ட் அப்படின்றோம். இப்போ டேலண்ட்ன்றோம். கோணாமனாலும் 10 கல் நிற்கிறது, 10 கல், அந்த கல்லை ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே அழகாக அடுக்கி வைக்கிறான். அது எப்படி பேலன்ஸ் நிற்கிறது? எப்படி அதுக்கு அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் கிடைக்கிறது? அதே கல்லை ஒரு கல் மேலே நாம் வச்சோன்னா துப்புன்னு விழுந்துருது, மண்டையில் விழுது, காலில் விழுது. ஒரு பாட்டில், அந்த பாட்டில் ஒரு கிளாஸ் டம்ளர், அந்த கிளாஸ் டம்ளர் இன்னொரு கிளாஸ் டம்ளர், அந்த கிளாஸ் டம்ளர் இன்னொரு கிளாஸ் டம்ளர். ஒரு சீட்டு கட்டு, அந்த சீட்டு கட்டு மேலே வரிசையாக வீடு கட்டுற மாதிரி கட்டி வைக்கிறோம். இதெல்லாம் எப்படி நடக்க வருது? அது பேலன்ஸ். அந்த சூக்ஷமான அந்த பேலன்ஸை கரெக்டாக புரிஞ்சுண்டு, அதோடைய சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சுண்டு அந்த இடத்துல அந்த பேலன்ஸை பிளேஸ் பண்ணினான்னா அது நிற்கிறது. தெரியறதோ இல்லையோ? அதே மாதிரி தான் பரமாத்மாவுடைய சங்கல்பம்னு பேர் இதுக்கு. சூர்யா சந்திரமசௌ என்பதாக சூரிய சந்திராதிகள்லாம் இந்த சங்கல்ப விசேஷத்தினால் அவர்கள் பிரதிஷ்டிதமாய் நிற்கிறார்கள். காமாவிஷ்ய பூதானி தாரயாம்யஹமோஜசா புஷ்டாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகா. நான் பூமிக்குள்ளே புகுந்து, பரமாத்மா அருளி செய்கிறான், நான் பூமிக்குள்ளே புகுந்து என்னுடைய தட்டுத்தடங்கலற்ற இந்த சங்கல்ப சக்தியினாலே எல்லா பிராணிகளையும் தரிக்கிறேன். இப்போ இந்த ஒரு வஸ்து இருக்குது, ஃபோன் வச்சுக்கோங்க, இதை இப்படி கையால் தரிக்கிறேன், இப்படி கையால் தரிக்கிறேன், இப்படி விட்டா என்ன ஆகும்? இப்படி இருக்குது, இப்படி விட்டா என்ன ஆகிடும்? இப்போ இந்த கையை ஒரு பலகைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிளேட், சரியா? அந்த பிளேட்டில் இந்த வஸ்து உட்காருமா உட்காரதா? உட்காருமோ இல்லையோ? அந்த பிளேட் இப்படி திரும்பி தினா என்ன ஆகும்? இல்லை அந்த பிளேட் இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? இல்லை அந்த பிளேட் இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பிளேட் இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த வஸ்து விழுந்துருமோ இல்லையோ? இப்போ பூமின்றது ஒரு பிளேட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த பூமின்றது ஒரு பெரிய பிளேட்டு. இந்த பூமியை எல்லாத்தையும் தாங்கிறதா இல்லையா? சர்வம் சகான்னு பேர் இதுக்கு. சர்வம் சகா. சந்தோஷம் வந்தாலும் பூமியில் குதிக்கிறோம், கோபம் வந்தாலும் பூமியை காலால் உதைக்கிறோம். எல்லாத்தையும் பொறுத்துக்கிறா பாருங்க பூமாதேவி. இப்போ என்ன எல்லாத்தையும் பொறுத்துக்கிறா? அங்கங்கே ட்ரைனேஜ் பைப்லைன், இபி பைப்லைன், டெலிஃபோன் பைப்லைன், அப்புறம் வந்து மெட்ரோ பைப்லைன், எல்லாத்துக்கும் சேர்த்து தோண்டி போட்டால் பூமி தேவி வெடிச்சு போய்ட்றான், கொதிச்சு போய்ட்றான்.
பொறுமையாக இருக்கக்கூடிய பூமி தேவியை கூட நம்ம பொறுமையை இழக்கும்படி பண்ணிவிடுறோம். சரி, அது போகட்டும். சர்வம் சகேதி அவனிரி தெச்சலேதி மாதான்னு சுவாமி தேசிகன். சர்வம் சகான்னு பேர் அவளுக்கு, மகாலட்சுமிக்கு. யாருக்கு? பூமாதேவிக்கு. அந்த பூமி தேவின்றது ஒரு பிளேட். அந்த பிளேட் எல்லாத்தையும் தாங்கிறதா இல்லையா? இப்படி அந்த பூமியான பிளேட்டு, பலகை எல்லாவற்றையும் தாங்குவதற்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால், பரமாத்மா அந்த பூமிக்குள்ளே புகுந்து தட்டு தடங்களற்ற தன்னுடைய சங்கல்ப விசேஷத்தினாலே எல்லாவற்றையும் தரிக்கிறான் என்பது பொருள். அதுதான் பேலன்ஸு. அதே மாதிரி ஒரு 4 உபன்யாசம் முன்னாடி சொன்னேன், சந்திரனுக்கு ஓஷதி சகான்னு பேர். செடி கொடிகள்லாம் வளரணும். சந்திரனுடைய கிரணங்கள் பட்டால் தான் செடி கொடிகளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும், தெரியுமோ? அப்படி சந்திரனாக இருந்து அமுத ரசத்தை நான் பொழிகிறேன். அமுதை பொழியும் நிலவு யார்? நான் தான், நான் பரமாத்மா. அமுத ரசத்தை நான் பொழிகிறேன். அதனால் சந்திரனாக இருந்து ஓஷதிகளை எல்லாம் புஷ்டியானவைகளாக நான் மாற்றுகிறேன். காம் ஆவிஷ்ய பூதானி தாரயாமி அகம் ஓஜசா தாரயாமி புஷ்டாமி ச ஔஷதீஹி சர்வாஹ. ஔஷதி சௌஷதின்னு படிக்கணும், சேர்த்து படிச்சேன். புஷ்டாமி ச ஓஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகா. சோமன்னா சந்திரனுக்கு பேர். ஓஜசா தடங்கலற்ற தன்னுடைய சாமர்த்திய விசேஷத்தினாலே பலகையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளை கீழே விடாதபடி தாங்கப்படுவது. அதாவது அந்த பலகை தாங்குவதை போல பூமியில் வைக்கப்பட்டதை நான் தாங்குகிறேன் அப்படின்னா. இங்கே பாருங்க, தடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது சுவாமி. தடுப்பு அப்படின்றதாக சொல்கிறது. அதாவது இப்போ பலகை மேலே அந்த ஃபோன் வச்சோம், நம்ம அந்த ஃபோன் கீழே விழாதபடி தடுக்கிறது இந்த பலகைன்ற தடுப்பு. கரெக்டாக? இப்போ இங்கேருந்து வெளியில் போனோம்னா வெளியில் போக முடியாது. ஏன்? கதவு தடுக்கிறது. கதவு தடுக்கிறது. ஒரு வீட்டில் நெருப்பு பிடிச்சி கொடுத்து எல்லா வாசலும் திறந்துருக்கு, ஆனால் நடுவில் மாட்டின்ற ஒருத்தனால் வெளியில் போக முடியல. வாசல் திறந்துருக்கே சுவாமி, இங்கேயான கதவு சாத்திருக்கு, ஸ்டூடியோ கதவு சாத்திருக்கு, நாம் இங்கே ரெக்கார்டிங் முடிச்சப்பறம் தான் கதவுலாம் திறப்பா, அது வரல வெளில போக முடியாது. தடுக்கிறது, வெளில போக முடியாது. ஆனால் ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சி கொடுத்து அதில் எல்லா வாசலும் திறந்துருக்கு, இவன் வெளியில் போகலாம்னா போக முடியல. ஏன் அப்படின்னார்? நெருப்பு ஜுவாலை சுவர் மாதிரி தடுக்கிறது. நெருப்பு ஜுவாலை சுவர் மாதிரி தடுக்கிறது. இப்போ பாருங்க, சுவரில் போனால் நீ முட்டிப்ப, கதவுல போனால் நீ முட்டிப்ப, உன்னால் வெளியேற முடியாது. நெருப்பு ஜுவாலை தடுக்கிறதுனா அதை தாண்டி போகலாமே, தாண்டி போகலாம். சுவர் மாதிரி கதவு மாதிரி அது தடுக்கலை, ஆனால் அதனுடைய கனல் வீசுகிறது அல்லவா, நெருப்பு ஜுவாலை கனல் வீசுகிறது அல்லவா, அது எப்படி இருக்கு? பொசுக்கிறது. அப்போ இந்த சுவரை காட்டிலும் கதவை காட்டிலும் நெருப்பு ஜுவாலை என்பது வலிமையானது. புரிஞ்சுதோ இல்லையோ? அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தடுப்பு. இந்த பூமியின் மீது இருப்பவைகள் அனைத்தும் பூமியினால் தாங்கப்படுகின்றன என்றால் எதால் தாங்கப்படுகிறது? இப்போ பலகை இருக்க, பலகை மேலே ஃபோன் வச்சுருக்க, ஆனால் பலகை மேலே ஃபோன் இருக்குன்னா பலகை எது தாங்கிறது? 2 கிளாம்பு போட்டு அந்த பலகையை தாங்க வச்சுருக்க. 2 கிளாம்பு போட்டு பலகையை தாங்க வச்சுருக்க. கிளாம்பு வெளியில் தெரியல, பலகை தான் மேலே தெரிகிறது. அந்த பலகைக்கு மேலே நீ வச்சிருக்கிற ஃபோன் தெரிகிறது. அப்போ பலகை ஃபோனை தாங்கிறது நீ சொல்கிறியே தவிர்த்து பலகையை கிளாம்பு தாங்கிறது சொல்கிறோமோ? அந்த மாதிரி தான் பகவான் பூமியை தாங்குறான். சததார பிருத்திவீம் தியாம் உதேமாம், சததார பிருத்திவீம் தியாம் விஷ்ணுனா விதிருத்தா பூமிகி. அதே போன்று யாக்ஞவல்யர் தன்னுடையதான மனைவிக்கு உபதேசம் பண்றார். ஏ தஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி தியாவா பிருத்திவி. பூமியாக இருக்கட்டும், ஆகாசமாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், திக்குகளாக இருக்கட்டும், எல்லாம் ஹே கார்கி ஏ தஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே, அக்ஷர சப்தவாச்சனான பரமாத்மாவுடைய நியமனத்தினாலே தாங்குகின்றன, நிலைக்கின்றன, நீடிக்கின்றன என்று அருளி செய்தான். அடுத்தது, நெருப்பு எல்லாவற்றையும் கொளுத்துகிறதோ இல்லையோ, நெருப்பு எல்லாத்தையும் சமைக்கிறது, பச்சனம்னு பேர் இல்லை. இப்போ டிவியில் யூடியூப்லாம் காமிக்கிறான். நான் தான் சொல்லணேன்,
எஸ்விபிசியில் நிறைய நல்ல ப்ரோக்ராம் வந்துட்டுருக்கு. பல மகான்கள் உபன்யாசம் பண்ணுறா, பல பேர் சத்சங்கம் நடத்துகிறா, நாம சங்கீர்த்தம் நடக்கிறது, கோவிலில் பெருமாள் உற்சவம்லாம் நடக்கிறது, உற்சவம்லாம் காமிக்கிறா, லைவு திருமலை அப்பனுடைய ஸ்ரீனிவாசனுடைய புறப்பாடு லைவ்லாம் நடக்கிறது. ஆனால் யூடியூப் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ப்ரோக்ராமுக்கு சுவாமி டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக இருக்குது, எந்த ப்ரோக்ராம் அதிகமாக பார்க்கப்படுறது, யூடியூப்பில் அதிகமாக பார்க்கப்படுறது. இந்த அதிகம்ன்றதுக்கு தாற்பயம் இன்னொன்று இருக்குது, முழுமையான அர்த்தம் பண்ணணும். முழுமையான அர்த்தம் ஃபுல்லாக பார்க்கணும். வெறும் ஒரு ப்ரோக்ராமை அரையும் குறையமாக பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம ப்ரோக்ராம்லாம் அரையும் குறையமாக பார்ப்பா. ஃபுல்லாக பார்க்குறது என்ன ப்ரோக்ராம்? சமையல் குறிப்பு மட்டும்தான். நிறைய பார்க்கப்படுவது எது? சமையல் குறிப்பு. முழுமையாக பார்க்கப்படுவது எது? சமையல் குறிப்பு. ஒரு சமையல் குறிப்பில் என்ன பண்ணால், அதுக்கு அடுப்பில் வந்து பாத்திரத்தை வை, அதில் ஜலத்தை கொட்டு, அதில் கொஞ்சம் கடலை மாவு போடு, அதில் கொஞ்சம் சர்க்கரையை போடு, அதில் கொஞ்சம் நெய்யை போடு, நல்லா அழகாக கலருன்னா எல்லாம் பண்ணினான். கடைசியில் ஒன்றுமே நடக்கலை. என்னடானா அந்த சமையல் குறிப்பில் அடுப்பை மூட்டவுன்னு சொல்லலை. அடுப்பை மூட்டினா தானே இதெல்லாம் வரும். பச்சானம்ன்றது இருக்குது பாருங்க. நான் ஏதோ வேடிக்கையாக வெறுமை விளையாட்டுங்க சொல்லலை, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். பச்சானம்ன்றது இருக்குது. பச்சனம்னு அர்த்தம் அக்னியினுடைய சம்பந்தம் இருந்தால் தான் பக்குவமாக வஸ்து. அக்னியினுடைய சம்பந்தம் இருந்தால் தான் ஒரு வஸ்துவானது பக்குவமாகும். இப்போ நாம் சாப்பிட்றோமோ இல்லையோ, அந்த சாப்பிடக்கூடியதான ஆகாரம் முதல்ல அக்னியில் வைத்து பக்குவப்படுத்துகிறோம். கரெக்டாக வேக வைக்கிறோம். அது சாரமாக இருக்கலாம், காய்கனி கிழங்குகளாக இருக்கலாம், குழம்பு சாத்துன்றதாக சொல்லி ரசம் சாம்பாரை சொல்கிறோம். இது எதுவாக இருந்தாலும் சரி, அக்னியினுடைய சம்பந்தம் இருந்தால் தான் பச்சனமாகிறது. சரி, அப்புறம் வாயில் போட்டு சாப்பிட்றேன், கடித்து சாப்பிட்றேன். கடித்து சாப்பிட்றது, உறிஞ்சு சாப்பிட்றது, நக்கி சாப்பிட்றது, பின்னாடி வரப்போகிறது எல்லாம் பலவிதமான ஆகாரங்கள் இருக்குது. நான் நல்லா கடித்து சாப்பிட்றேன். சாப்பிட்ட உடனே சத்த நாளைக்கு கழிச்சு, கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அப்படியே வயத்தை தடவுறார். என்ன சார்? இன்டைஜஷன்றார். என்ன இன்டைஜஷன்? அசிடிட்டின்னு காமிக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, டிவியில் இந்த அசிடிட்டி அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கும்? ஒருத்தரை ஏதோ சாப்பிடுவார், சாப்பிட்ட உடனே அது வயிற்றுக்குள்ளே இறங்கும், அந்த குடலில் கப 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 கபன்னு நெருப்பு எரியும். பார்த்துருக்கேடா? நெருப்பு எரியும். அதுதான் அசிடிட்டி. அஜீரணம்னு. என்ன பிரச்சனை? நீ சாப்பிட்ற சாப்பாட்டை ஜாட்டராக்னி என்று ஒன்று உண்டு. ஜட்டரம்னா வயத்துக்கு பேர். வயத்துக்குள்ள ஒரு அக்னி இருக்குது, அதுக்கு ஜாட்டராக்னின்னு பேர். அந்த ஜாட்டராக்னி கொளுத்துறது, அதிலிருந்து நமக்கு சக்தியை கொடுக்கிறது. நாம சமைத்து உண்ட அன்னத்தை செரிமானம் செய்ய வைக்கிறது எனது வயத்துக்குள்ள ஒரு அக்னி இருக்கு. அந்த அக்னிக்கு ஜாட்டராக்னின்னு பேர். இதே மாதிரி சமுத்திரத்துக்கு நடுவில் ஒரு அக்னி இருக்கு, படவா அக்னின்னு பேர். இதுக்கு படவா 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 ராஸ்கல் அப்படின்ற சில பேர். படவான பெண் குதிரைக்கு பேர். அந்த சமுத்திரத்திற்கு நடுவில் இருக்கிற அக்னி பெண் குதிரையின் வடிவில் இருக்குமா. அந்த அக்னி தான் சமுத்திர ஜலம் கரை மீறாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. சாஸ்திரங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நம்புறது நம்பாதது அவளுடைய சௌகரியம். அது அவள் வாழ்க்கை என்ன தோன்றதோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியது தான். இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் கவனிக்கணும், நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். நம்முடைய வயிற்றுக்குள்ளே நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு ஆகாரம் இருக்கிறது, அந்த ஆகாரத்தை ஜாட்டராக்னி கொளுத்துகிறது. அந்த ஜாட்டராக்னிக்கு சரியான காற்று அப்படின்னு ஏன் போடுறோம். இது மேல் பக்கமாக காற்று பிரிவது. அதே மாதிரி நம்முடைய சரீரத்தினுடைய கீழ்ப்பகுதியிலும் காற்று பிரிகிறது. அந்த ரெண்டு பக்கமும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், காற்று பிரியணும். அப்பத்தான் காற்று ஊதப்பட்டால் தான் அக்னி ஜுவலிக்கும். உண்டோ இல்லையோ? காற்றினால் ஊதப்பட்டால் தான் அக்னி ஜுவலிக்கும். கரெக்டா? அந்த மாதிரி இப்போ என்ன ஆகுது அப்படி கேட்டால், இந்த வயிற்றுக்குள்ள அக்னி ஜொலிக்க பண்ணுறது. அது ஜொலிக்க பண்ணுறது. இப்படி நெருப்புக்கு இருக்கக்கூடிய பச்சன சக்தி, பச்சன சாமர்த்தியம், அதாவது சமைக்கும் சாமர்த்தியமானது பகவத் அனுகிரகத்தினால்தான். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாம்யன்னம் சதுர்விதம். இந்த வயத்தில் இருக்கிற அக்னிக்கு தெரியுமா பேர்? வைஸ்வானரன் பேர். வைஸ்வானரன் என்பதாக பெயர். நான் வைஸ்வானரன் என்னும் அக்னியாக ஆகி பிராணிகளின் உடலில் புகுந்து
பிராணன் அபானன், அதான் மேற்பக்கம் வரக்கூடிய காற்றுக்கு பிராணன்னு பேரு. ஹிருதி பிராணஹா குதே அபானஹா, தேகத்தில் கீழ்ப்புறத்தில் பிரியக்கூடிய காற்றுக்கு அபானன் என்பதாக பெயர். பிராண அபான என்று காற்றுக்குள்ளே அந்த காற்றுக்களுடன் சேர்ந்து பிராணிகள் சாப்பிடக்கூடிய பச்சாம் எண்ணம் சதுர்விதம். ஆப்பிள் இருக்கு, கடிச்சு சாப்பிட்றோம். மைசூர் பாகு இருக்கு, கடிச்சு சாப்பிட்றோம். காத்தியம்னு பேர் இதுக்கு. புரியுதா? காத்தியம் அப்படின்னு பேரு. என்ன அடுத்தது சப்பி சாப்பிடுவது அப்படின்றதாக சொல்லி சொல்றோம். கடித்து சாப்பிடுவது, உறிஞ்சி சாப்பிடுவது, நக்கி சாப்பிடுவது, பருகி சாப்பிடுவது அப்படின்னு சொல்றது. மாம்பழம் இருக்கு, அது அப்படியே அப்படின்னு உரியிரும். பாயசம் இருக்கு, அதை உரியிரும், கையில் எடுத்து உரியிரும். லேகியம் சூரணம் கொடுக்குறா, தேனில் நன்னா அந்த சூரணத்தை நல்லா குழைச்சி கொடுக்குறா தேனில், லேகியம்னு பேர் இருக்கு. லேகியம் அப்படி சாப்பிடணும். லேகியம் கான்டெக்ஸ்டில் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்கோ, ஆனால் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. நம்ம மலையப்பன் திருவேங்கடமுடியான் ஸ்ரீனிவாசரை சேவிச்சுட்டு வெளியில் வர முடியும். 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பிரசாதத்தை பற்றி சொன்னேன். அங்கே வெளியில் வரச்சே பிரதட்சணமாக அப்படி வெளியில் வரத்துக்கு கையில் பிரசாதம் கொடுக்குறான் இல்லை, ஏதோ சுவாமிக்கு அப்போ நைவேத்தியம் பண்ணதான் ஒரு சின்ன துணியில் பிரசாதம் கொடுக்குறான். அதை எடுத்து இப்படி சாப்பிடுங்க. நான் நிறைய பேர் பார்க்குறேன், நான் பெருமாள் சேவிச்சுட்டு வரச்சே பார்க்குறேன், அந்த துணையை வச்சுட்டு இப்படியே சாப்பிட்றான். நாமெல்லாம் இப்படி சாப்பிடக்கூடியவாளா? பெருமாள் நமக்கு கை காலை கொடுத்துருக்கான்ல, நல்ல கை காலை கொண்டு நாம் நல்லபடியாக தானே சாப்பிட்ணும். இப்படி சாப்பிட்ற ஜந்துக்கள் லோகத்தில் வேற இல்லை. அதுங்களுக்கு கை கால் கிடையாது, அந்த ஜந்துக்கள் இப்படியே சாப்பிட்றது. ஏன்னா அவளுக்கு கை அசிங்கமாகிடுமா. அந்த அந்த சக்கரை பொங்கலையோ அந்த புளியோதரையோ அந்த துத்தியோதரத்தையோ பெருமாள் எடுத்து கொடுத்தா. இன்னொன்று சில பேர் இப்படி எடுத்து தான் சாப்பிட்றா, ஆனால் ரொம்ப மோசமாக இருக்கு. அதை எடுத்து அப்படின்றான். சுவாமி அது கோவில் ஓட்டலா? ஒரு பிரசாதத்தை எடுத்து அப்படி வாயில் போட்டு கையில் மிண்டி எச்ச பண்ணாமல் போவானாமோ? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எல்லாம் யாராவது பக்கத்தில் வந்தால் சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத, எச்ச பண்ணி சாப்பிடாத அப்படி. வெறும் அப்படி தூக்கி போட்டு கையில் மிண்டி சாப்பிட்டு போகணுன்ற மாதிரி வச்சுக்கணும். ஆனால் நக்கி சாப்பிட்றத நக்கி தான் சாப்பிட்ணும். திருப்பி சொல்கிறேன், நக்கி சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் எச்சல் பண்ணி தான் கையெழும்பணும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கடித்து சாப்பிட்றது வேற, உறிஞ்சி சாப்பிட்றது வேற, நக்கி சாப்பிட்றது வேற, அடுத்தது குடிக்கிறது வேற. பேயம்னு பேர் அதுக்கு. பால் குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பேயம்னு பேர். இப்படி 4 விதம் தான் ஆகாரம். ஒன்று கடித்து சாப்பிடுவது, உறிஞ்சி சாப்பிடுவது, நக்கி சாப்பிடுவது, குடிப்பது, பருகுவது என்று பெயர். இந்த 4 விதமான அன்னம் இருக்கு, அதான் ஆகாரம் இருக்கு. நீ ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் சரி, சூடாக சாப்பிட்டாலும் சரி, கெட்டியாக சாப்பிட்டாலும் சரி, லிக்விடாக சாப்பிட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வயிற்றுக்குள்ள ஜாட்டராக்னியா பகவான் இருந்து அதை செரிமானம் பண்ண வைக்கிறான். அந்த ஜாட்டராக்னி சரியா இல்லைன்னா அசிடிட்டி வந்துருத்துன்றார், அல்சர் வந்துருத்துன்னு சொல்றார். நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கு, அதுக்கு இந்தனம் இல்லை. அப்போ நெருப்பு ஓவராக எரிஞ்சுதுன்னு என்ன பண்ணும்? குடல்ல புண்ணு வருது, குடல் பாதிக்கப்படுறது. இப்படி வைஸ்வானராக்னியாக சர்வேஸ்வரன் உள்ளுக்குள்ள இருந்து ஆகாரங்களை எல்லாம் தாத்துக்களாக மாற்றுவதினால்தான் நம்முடைய தேகம் இன்னைக்கு புஷ்டியா இருக்கு. ஆகையால் தான் இந்த வைஸ்வதேவம் என்னும் கர்மாவை பெரியோர்கள் போற்றுகிறார்கள். சாப்பிடும் பொழுது பிராணாகுதி என்னும் கர்மாவை பெரியோர்கள் போற்றுகிறார்கள். அதனால் தான் புரிஞ்சுக்கணும், பூமி, ஜலம், அக்னி, இந்த 3 பூதங்கள், அப்புறம் வாயு, இவற்றையெல்லாம் இப்படியெல்லாம் பூமியாகவும் ஜலமாகவும் அக்னியாகவும் வாயுவாகவும் பரமாத்மா உருமாறி நமக்கு எப்படியெல்லாம் உதவி செய்கிறான். சுவாமி, இந்த சரீரம் இவ்வளோ புஷ்டியாக இவ்வளோ ஆரோக்கியமாக இப்படி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஈஸ்வர அனுகிரகம். இளமை இருக்கு, இப்போ என்னுடைய உடம்புல அப்படி ஜம்முன்னு மதப்பாக இருக்க அப்படின்னு அந்த மதப்புலாம் காண்பிக்க கூடாது. நம்ம
சோமோ பூத்வா ரசா காமாவிஷ்ய, இதனால் பூமி சொல்லப்படுகிறது. சோமோ பூத்வா ரசோத்மகா என்பதனால் ஜலம் காண்பிக்கப்படுகிறது. வைஸ்வானரோ பூத்வானதனால் அக்னி காண்பிக்கப்படுகிறது. பிராணாபான சமாயுக்தா என்பதனால் வாயு காண்பிக்கப்படுகிறது. எல்லாம் அவனுடைய கிருபை. இப்போ எல்லாத்துக்கும் ஆதாரபூதன் அவன்தான். காமாவிஷ்ய பூதானி தாரயாம்யஹமோஜசா புஷ்டாமி சௌஷதீ சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகா அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபான சமாயுக்தः பச்சாம்யன்னம் சதுர்விதம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றதை எல்லாரும் வாங்கி சொல்லணும். காமாவிஷ்ய ச பூதானி காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹமோஜசா தாரயாம்யஹமோஜசா புஷ்ணாமி சௌஷதீः சர்வாः புஷ்ணாமி சௌஷதீः சர்வாः சோமோ பூத்வா ரசாத்மகः சோமோ பூத்வா ரசாத்மகः அஹம் வைஸ்வானரோ பூத்வா அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேஹமாஸ்ரிதः பிராணினாம் தேஹமாஸ்ரிதः பிராணாபானசமாயுக்தः பிராணாபானசமாயுக்தः பச்சாம்யன்னம் சதுர்விதம். பச்சாம்யன்னம் சதுர்விதம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். காமாவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹமோஜசா புஷ்ணாமி சௌஷதீः சர்வாः சோமோ பூத்வா ரசாத்மகः அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேஹமாஸ்ரிதः பிராணாபானசமாயுக்தः பச்சாம்யன்னம் சதுர்விதம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம், அவனை ஸ்தோத்திரம் பண்ணும் முறை. அதை பற்றி விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்தில் பகவத் பாதால் அஸ்ய ஸ்துதி லக்ஷணஸ்ய அர்ச்சனஸ்ய ஆதிக்கே கிம் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அதுக்கு ஹிம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேச கால நியம அனபேட்சத்வாத் ஆதிக்கே காரணம் அப்படின்னு காட்டி கொடுக்குறார். நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் சம்பூர்ணமான அஹிம்சை விதிக்கலை. சில இடங்களில் ஹிம்சையும் தேவைப்படுறது. ஆனால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தில் ஹிம்சையே இல்லை அப்படின்னு காட்டுறார். புருஷாந்தர, பாக்கி இருக்கிற மனுஷாளுடைய அபேட்சை தேவை கிடையாது. திரவியாந்தர, இந்த மாதிரி திரவியங்களை வச்சுண்டு இப்படி யஜ்யம் பண்ணு, இப்படி சுத்தமாக இருக்கணும் திரவியங்கள் அப்படின்னு சொல்ல நியமம் கூட இங்கே தேவை கிடையாது. பகவன் நாம சொன்னாலே போதும். திரவியாந்தர, தேச கால, இந்த சமயத்தில் தான் இதை பண்ணணும், இந்த காலத்தில் தான், இந்த தேசத்தில் தான் இதை பண்ணணும், இந்த ஊரில் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற நியமமும் இல்லாதனால, நியமமும் இல்லாது எப்போ வேணால் எப்படி வேணால் எங்கே வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்துதியினுடைய முக்கியத்துக்குவே காரணம் அப்படின்னு பகவத் பாதால் இந்த பகவன் நாமோச்சாரணத்தினுடைய மேன்மையை பற்றி அழகாக விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் பிராரம்பத்திலேயே நம்மளுக்கு உபதேசிக்கிறார். அவ்வழியிலே நாம் இப்பொழுது நாம சங்கீர்த்தனத்தை கேட்டு மகிழ்வோம். श्रीमन्नारायण नारायण नारायण 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 श्रीमन्नारायण नारायण
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.